friends, welcome back to my channel Hungry Chef. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாங்க வேளாங்கண்ணிக்கு கிளம்பி இருக்கோம். சோ லாக்டவுன் கழிச்சு வேளாங்கண்ணி எப்படி இருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். வேளாங்கண்ணில ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கு, சர்ச்லாம் ஓபனா இருக்கா, ஃபுட் எல்லாம் அவைலபிளா இருக்கா, அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிறைய பேருக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும், பட் கூட்டமாக இருக்குமோன்னு யோசிச்சுட்டு போகாமல் இருப்பீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹங்க்ரி செஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேளாங்கண்ணிக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து காரில் தான் போனோம். பட் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்குது, பஸ்ஸெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் இதை கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. எப்பயும் போல் எல்லா பஸ்ஸுமே போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. நாங்கள் எப்போயுமே எங்கே ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாலே ஆர்எஸ் மணி அப்படின்னு ஒரு ஹோட்டல் தெரியும். ஸோ அங்கே தான் எப்போவுமே நாங்கள் லாட்ஜ் எடுத்து தங்குவோம். ஸோ இந்த லாட்ஜ் தான் அது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இங்கே கொஞ்சம் நீட்டாக இருக்கும், க்ளீனாக வச்சுருப்பாங்க. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்கும். ஸோ நாங்கள் எப்போ வந்தாலுமே இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணுவோம். இதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே போய் நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹாட் வாட்டரும் வந்து எப்போயுமே அவைலபிளாக இருக்கும் இந்த லாட்ஜில். இது ஸ்பான்சர் வீடியோ அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. எப்போயுமே நாங்கள் இங்கே தான் போவோம். ஸோ மேபி யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து போட்டிருக்கேன். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் வந்து இதுதான். ட்ரிபிள் பெட் இருக்கிற மாதிரியான ரூமு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா 1700 1800 அந்த ரேஞ்சில் தான் வந்து ரூம் வந்து இருக்கும். பட் இப்போ வந்து லாக்டவுன்றனால ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி யோசிச்சுட்டு தான் போனோம். பட் 1500 ருப்பீஸ்க்கே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஏசி ரூம் தான் இது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தாராளமாக போகலாம். நாங்கள் பாப்பாவுக்கு மொட்டை போட போயிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா மொட்டை போடுற இடம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ரொம்பலாம் கூட்டமே இல்லைன்னு தான் சொல்லணும். நாங்கள் சாட்டர்டே வேறு போயிருந்தோம். ஸோ சாட்டர்டேனாலே எப்போயுமே பயங்கர கூட்டமாக இருக்கும். அந்த அளவுக்குலாம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மரியான்னு இருக்குது. இந்த ஹோட்டலில் தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஃபுட்டு வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் யூஸ்வலாக வேறு ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். பட் ஃப்ரெண்டு மூலியமாக வந்து இந்த ஹோட்டல் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ரேட் தான். பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கூட்டமாகவும் இருந்துச்சு அந்த ஹோட்டல். நாங்கள் வந்து பார்சல் வாங்கிட்டு போய் தான் சாப்பிட்டோம். ரீசனபிள் ரேட்டில் ஃபுட்டு டேஸ்டியாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பற்றி பார்க்கலாம். சர்ச் வந்து எதுவுமே ஓப்பனாக இல்லை. அந்த முட்டி போட்டு நடப்பாங்க இல்லையா, அந்த சர்ச் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. மற்றபடி எல்லா சர்ச்சுமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரேயருமே வந்து வெளியில் தான் நடக்குது. ஸோ பாருங்கள் அவங்க எப்படி ப்ரேயர் பண்ணுறாங்க, எந்த மாதிரி நடக்குது அப்படின்றத ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன்.
இந்த சர்ச் இருக்கு இல்லையா, முட்டி போட்டு நடக்கிற பக்கத்தில் இருக்கிற சர்ச் இது மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ கூட்டம் பாருங்கள், கூட்டமே இல்லை தான் சொல்லுவேன். ஏன்னா சாட்டர்டே சண்டேஸில் பயங்கர கூட்டமாக இருக்கும், நிற்கிறதுக்கே இடம் இருக்காது, அப்படி தான் இருக்கும். பட் அவ்வளோலாம் கூட்டம் இல்லை, ரொம்ப கூட்டம் இல்லை. ஸோ ரொம்ப சேஃப்டியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. அங்கேயுமே நிறையா பேர் மாஸ்க் போடாமல் தான் சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளோட சேஃப்டி நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஒழுங்காக மாஸ்க் போட்டுக்கணும், சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணிக்கணும், சானிடைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போயிட்டு வரலாம். இப்போ லாக்டவுன் கழித்து வேளாங்கண்ணியோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க இல்லையா, நடந்து, அந்த இடம் இது இப்படி தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இப்போ கட்டினாங்க இல்லையா புதுசாக பெரிய சர்ச், இதுவுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் கடை இருக்கும். ஸோ அவர் ஷூட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் ஃபோட்டோ மட்டும் எடுத்தேன். ஸோ பாருங்கள், அங்கேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ப்ரேயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உள்ளே நடக்குது. ஒரு டிஸ்டன்ஸில் நின்று ப்ரேயர் பண்ணுறாங்க, மக்கள் எல்லாமே வெளியில் இருந்து ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. Amen.
நம்ம இப்போ ஷாப்பிங் போவோம் இல்லையா, ஸோ நிறைய 10 ருபீஸ் ஷாப்பு 20 ருபீஸ் ஷாப்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடம்லாம் வந்து எப்படி இருக்குது, கூட்டம் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எல்லா கடையுமே ஓப்பனில் தான் இருக்குது. எந்த கடையுமே வந்து க்ளோஸ்லாம் பண்ணி வைக்கல. எல்லா கடையுமே எப்பவும் போல் ஓப்பனில் தான் இருக்குது. வந்து இந்த கூட்டம்லாம் கம்மி தான் இல்லை, 1700 ரூம் கிடச்சிது. அதுவும் ஆமாம் கண்டிப்பாக. இந்த ஷாப்பிங் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஜாமான் விற்பாங்க. 10 ருபீஸ் ஷாப்பு 20 ருபீஸ் ஷாப்லாம் நிறையா இருக்கும். ட்ரெஸ்ஸு, ஹேண்ட்பேக்ஸு, குட்டி டாய்ஸ்லேருந்து பெரிய டாய்ஸ் வரைக்கும், ஸ்வீட்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே கிடைக்காத ஐட்டமே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி எல்லா ஐட்டமே வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா ஷாப்ஸுமே ஓவர்வியூ மாதிரி பாருங்கள். நான் வந்து உள்ளே போய் எடுக்க முடியல, ஏன்னா டைம் ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்றனால என்னால் எடுக்க முடியல. நாங்கள் 1 டே ட்ரிப் மாதிரி தான் போயிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் போனால் கண்டிப்பாக உள்ளே போய் எல்லா திங்ஸையும் கவர் பண்ணுறேன். நைட் டைம் பீச் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு ஃபிஷ்ஷு சாப்பிட்ற கடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ வந்து நான் தனியாகவே ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.
இந்த கடை பாருங்க, அன்னை மரியான்னு. இந்த கடையில் வந்து ஷூட் எடுக்கிறோன்னு தெரிஞ்சதுமே நம்மளை கூப்பிட்டு எடுக்க சொன்னாங்க. எவ்வளோண்ணா சிப்ஸ்லாம்? இந்த நேந்திரங்காய் சிப்ஸ் அதெல்லாம் எல்லாமே 1/4 கிலோ. 1/4 கிலோ 80 50 கிராம் 80 rupees. இதுதான் அந்த கடையோட ஃபுல் வியூவு. ஸோ யாராச்சும் சிப்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டாய்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த தலையாட்டுற பொம்மைலாம் பார்த்திங்கன்னா காற்றுக்கு ஆடுது. ரொம்ப அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க.
இந்த வீடியோவை இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லாக்டவுன் கழிச்சு எப்படி இருக்குது வேளாங்கண்ணி அப்படின்றது. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோடு நம்ம பார்க்கலாம்.